ஒரு சகோதரியுடைய கேள்வி. ஏன்னா அவங்க சின்ன வயசுல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. பிறகு பருவம் அடைஞ்சோடனே ஒரு மாற்று மதத்துல உள்ளவங்க அவங்களும் இஸ்லாத்துக்கு அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த கணவருடைய தாய் இன்னும் இஸ்லாத்துக்கு வரல. அவங்க இவங்க வீட்டில் தான், மகன் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எப்படி அந்த மாமியாரை எப்படி நான் பேணணும், எந்த மாதிரி பேணுதலாக இருந்தால் எனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதாவதுங்க, அவங்களுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், இப்போ 2 நபர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. மனைவி சின்ன வயசில் வந்துட்டாங்க, கணவரும் இஸ்லாத்துக்கு திருமணமாகி 2 பேர் இஸ்லாமாக இருக்கிறாங்க. ஆனால் கணவனுடைய தாய் மாமியார் இன்னும் முஸ்லீமாக அவங்க வரல. இப்போ அவங்களிடத்துல எப்படி நம்ம உறவுகளை பேணிக்கொள்ள வேண்டும் என்பது அவங்களுடைய ஒருத்தர் சார்பான கேள்வி. இது சிரமம் கிடையாது. இதுக்கு இஸ்லாத்தில் தெளிவான பதில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த கேள்வி ரொம்ப சகஜமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இது அரிதிலும் அரிதாக இருக்கிறது. ரசூல்லா காலத்தில் பெரும்பாலும் இல்லை, 100% எல்லாருமே எப்படி தான் வந்தாங்க, புதுசாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். அவங்களுக்கு தாயோடு இருக்கிறாங்க, தந்தையோடு இருக்கிறாங்க, மாமனார் மாமியாரோடு உறவுகள் அண்ணன் தம்பியோடு தான் வாழ்கிறாங்க. வாழும்போது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சட்டத்திட்டத்தை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், ஒருவர் முஸ்லீமாக இல்லை என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை நீங்கள் பகைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்கும் நமக்கு சொல்லவில்லை. முஸ்லீமாக இல்லாவிட்டாலும் கூட அவர் இஸ்லாத்திற்கு எதிராக நடக்கவில்லையா, தாராளமாக நட்பு பாராட்டணும். அல்லாஹ் தன்னுடைய திருக்குரான்ல சூரா மும்தஹினா என்று ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், 2 வசனங்கள். முதல்ல ஒரு வசனம் சூரா மும்தஹினால 8, 9. 8ல ஒரு ரூல் இருக்கு, 9ல ஒரு ரூல் இருக்கு. 8ல அல்லாஹ் என்ன சொல்றானா, லா யன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் ஃபித்தீன், உங்களோடு இந்த மார்க்கத்துல போர் செய்யாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள், வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீடுகளை விட்டு உங்களை வெளியேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள். நாம இஸ்லாத்துல இருக்கணும், நம்மளோட அவங்க எந்த விதமான ஒரு ட்ரபிள்ஸும் கொடுக்கல. அவங்க உண்டாக வேலை ஒன்றுன்னு இருக்கிறாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு அவங்க சொல்லலை. அந்த பர்ரோகும், அப்படிப்பட்ட ஒரு நடுநிலையான மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்வதை அல்லாஹ் ஒருபொழுதும் தடுக்கவில்லை. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, இஸ்லாத்தை விட்டு ஒருத்தன் வெளியே இருந்தாலே அவனை நீ ஒளிச்சு ஓரம் கட்டிருங்க அப்படின்னு சொல்லல. இஸ்லாம் அல்லாம இருக்கிறாங்க, ஆனா அவங்க உங்களுக்கு எந்த தொல்லை தொந்தரவுகளை கொடுக்கவில்லை. இப்படி இருந்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. மேலும் அவர்களிடத்துல நீங்கள் நியாயமாக நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை போடுகிறார். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன், அல்லாஹ் நியாயவான்களை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப இந்த வசனத்துல உங்களுக்கு என்ன புரியுது, இஸ்லாமா ஒருத்தவங்க இல்லாம இருந்தாலும் சொந்த பந்தமா இருந்தாலும் கூட அவங்க நமக்கு எந்த தொல்லை தொந்தரவு கொடுக்கல, மாமியாராவே இருக்கிறாங்க, அவங்க சிலை வணக்கத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, நாம கரெக்டா இருக்கிறோம், நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்க கொடுக்கல, தாராளமா அவங்களோட உறவு பாராட்டும், தப்பு கிடையாது. இதுக்கு ஹதீஸிலும் ஆதாரம் இருக்கிறது. அதாவது ஆயிஷா அம்மையாருடைய உடன் பிறந்த சகோதரி அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அந்த அஸ்மா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ரசூலாட்ட இதே மாதிரி ஃபத்வா கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் கதிமத் உம்மி வஹிய முஷ்ரிகா, என்னுடைய தாய் என்ன தேடி வந்திருக்காங்க, ஆனா அவங்க முஷ்ரிகா இருக்கிறாங்க, இப்ப நான் அவங்களோட சேர்ந்து வாழலாமா? ஏன்னா அப்பதானே புதுசா இஸ்லாத்துக்கு வர்றாங்க எல்லாரும், அவங்களுக்கு படிப்படியாக தானே தெரிஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இது சகஜமா போயிடுச்சு, நமக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியுது. ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய இப்படி கேட்பாங்க. கேட்கும்போது ரசூல்லா தெளிவா சொல்றாங்க, நாம் தாராளமா சேர்ந்து வாழலாம், ஸ்ரீஹா கண்டிப்பா சேர்ந்து வாழ்ந்துக்கோங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. இப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவோட சேரலாமான்னு கேட்டா என்ன சொல்றாங்க, தாராளமா சேர்ந்துக்குங்க. அதுக்குண்டான கோடு என்னன்னு சொன்னா, அவங்க மார்க்கத்தை மீறி நம்மளை கம்பல்ஷன் பண்ணக்கூடாது, சரியா? இது அப்போ மார்க்கத்தை மீறி நம்மளை வெளியேற்றாம நம்மை தொல்லை செய்யாமல் இருக்கிறாங்க. லக்கும் தீனுக்கும் வலியது, உங்க மார்க்கம் உங்களுக்கு, எங்க மார்க்கம் எங்களுக்கு என்பது போல நடந்து கொண்டார்களே, ஆனால் அவர்கள் இடத்துல நம்ம நேர்மையா தான் இருக்கும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடை செய்யணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். நீங்க மாமியார் கேட்குறீங்க, தாயா இருந்தா இதை விட கூடுதலான பணிகள் எல்லாம் இருக்கு. ஏன்னா தாயை நம்ம டைரக்டாட்டு கவனிக்கணும், தாராளமா கவனிக்கணும். அஸ்மா அவங்க தாய்க்கு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அப்போ தாராளமாக என்ன செய்யலாம், வீட்டில் இருந்துக்கலாம், வச்சுக்கலாம், போய்க்கலாம், உறவு பாராட்டலாம், தவறு கிடையாது. அவர்கள் எதிராக திரும்பாத வரை சராசரி மனிதனுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்யலாம். இது ஒரு பாட். அடுத்து 9வது வசனம் இருக்கு பாருங்களேன், மும்தஹினால. இது இன்னொரு ஆங்கிள் சொல்லுது. அது என்னன்னு சொன்னா, இன்னமா என்ஹாக்கும்,
அல்லாஹ் உங்களுக்கு ஒரு தடை விதிக்கிறான். அது என்னவென்றால், அனில்லதீன காத்தலுக்கும் ஃபித்தீன், உங்களில் மார்க்கத்தில் யார் உங்களோடு போர் செய்கிறார்களோ, வ அஹ்ரஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீட்டை விட்டு உங்களை யார் வெளியேற்றுகிறார்களோ, வ தாஹரு அலா இஹ்ராஜிக்கும், உங்களை வெளியேற்றுவதற்கு யார் உடந்தையாக இருக்கிறார்களோ. 3 கேட்டகரி எல்லாம் சொல்றாங்க. இந்த 3 ஹேபிட் இருக்கக்கூடாது. ஒன்று என்னதுங்க? மார்க்கத்தில் போர் செய்வது, முஸ்லீமா இருக்கக்கூடாது, இன்னைக்கு உள்ள இந்த சங்கிகள் மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றணும் வேலை பார்க்கறது. 2வது வீட்டை விட்டு வெளியேற்றுவது, இந்த வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறான் பாருங்க, இதெல்லாம் இதுல அடக்கம். 3வது வெளியேற்றுவதற்கு உதவி செய்வது. சாப்பிட்டு சங்கின்னு தன்னை காட்டிக்குவான்ல, நான் ஒன்றும் செய்யலப்பா, ஆனாலும் முஸ்லீம்கள் ஏன் நீங்க ஹிஜாபை இவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறீங்க, விட்டுட்டு போலாமே அப்படின்ற மாதிரி இருக்கிறான் பாருங்க, இவனு ரொம்ப டேஞ்சர். இந்த மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னு சொன்னா, அப்படி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அந்த வல்லோகம், நீங்கள் பொறுப்பேற்க கூடாது. அல்லாஹ் சொன்னான், உனக்கு எதிராக அவன் நடக்கிறான், அவனுக்கு இப்படி போய் பொறுப்பா நடந்தானா அவன் யாரை தான் அடிப்பான்? நம்மளை தான் சேர்த்துக்கிட்டு என்ன செய்வான்? அடிப்பான். வமையத்த வல்லகும், யாராவது அப்படி பொறுப்பேற்றுக் கொண்டீர்களே ஆனால் உலாய்கஹுமுல் தாலிமூன், அவர்கள் அநியாயம் செய்தவர்கள். அல்லாஹ் சொல்றான். இது 2வது பகுதி. அப்ப 2வது பகுதி எப்படி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை இஸ்லாத்துல யாராவது எதிர்க்கிறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றாங்க, இஸ்லாத்துல வெளியேற்றுறதுக்கு அவங்க காரணகர்த்தாவா இருக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்களோடு நீங்க என்ன செய்யாதீங்க, பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறாங்க. இதுக்கும் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கிறது. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுடைய உம்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ இஸ்லாத்தை விட்டுட்டு வரணும், அப்பதான் நான் உங்களை பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? குர்ஆன் வசனத்தை இறக்கி வச்சிட்டான். ஒயின் ஜாஹதாக அலா அன் துஷ்ரிக மா லைஸ லக பிஹி இல்ம், நபி அவர்களே, உங்களுக்கு புத்தி இல்லாத, உங்களுக்கு அறிவில்லாத, தெளிவில்லாத ஒரு விஷயத்துல நீங்கள் அல்லாஹுக்கு இணை கற்பிக்க வேண்டும் என்று உங்களை அவர்கள் நிர்பந்தம் செய்தார்களே, ஆனால் ஃபலா துத்தியுமா, தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, கட்டுப்படாதீர்கள். எப்படி அல்லாஹ் தெளிவா சொல்றான் பாருங்க. அவங்க உங்களுக்கு எதிராக செய்யாம இருந்தா நீங்க வச்சுங்க. இது எல்லாத்துக்கும் உள்ளது. இஸ்லாமிய தீவிரவாதம்லாம் நினைக்க வேணாம், எல்லாரும் இப்படிதான் இருப்பான். இந்து மதத்துல ஒருத்தர் இருக்காரு, அவர் கம்பல் பண்ணி கழுத்துல கத்திய வச்சு நீ இஸ்லாத்துக்கு வா இப்படி சொன்னோம்னா ஒழுங்கா இருப்பான்? அவன் இருக்க முடியாதுல்லங்க. அதே மாதிரிதான் இஸ்லாமும் சொல்லுது. நீ இஸ்லாமா இருக்கிற, உன்னை இஸ்லாத்தை விட்டு எஜெக்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செய்யறான். அவனோடு போய் நீ ஒண்டி உறவாடிக்கிட்டு இருந்தானா கடைசியில உன்னை என்ன செய்வான்? கெடுத்து விட்டு போயிடும். அழுகுன தக்காளி நல்ல தக்காளியை சேர்த்து கெடுக்கின்ற கதையா மாறிவிடக் கூடாது. அதுக்காக இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடை போட்டு வச்சிருக்கு. அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக, கொள்கைக்கு எதிராக இல்லாம அவன் வேறு ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க, அவங்க வேலை உண்டு இருக்கிறாங்களா, தாராளமா நட்பு பாராட்டிங்க. உங்களை தடுக்கிறாங்கன்னு சொன்னா, தாய் தந்தையா இருந்தாலும் நீங்க கட்டுப்படாதீங்க. கட்டுப்படாதீங்க தான். எப்ப கட்டுப்படக்கூடாது? மார்க்கத்தை மீறும் போது கட்டுப்படக்கூடாது. சாஹிபுஹுமா ஃபித்துன்யா மாரூஃபா, உலக விஷயத்துல நல்ல அடிப்படையில் அவங்களோட சேர்ந்துக்குங்க. எப்படி எல்லாம் பிரிக்கிறான் பாருங்க. உதாரணத்துக்கு அம்மா இருக்காங்க, ஒரு பையன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி என்னைய ஆஸ்பத்திரி கூட்டு போப்பா, தலைவலிக்குது அப்படிங்கிறாங்க. கூட்டு போமா மாட்டோமா? கூட்டு போ, தர்காக்கே போறவங்களா இருக்கட்டுமே, கூட்டு போயாச்சு. மாத்திரை சாப்பிட்றாங்க, தலைவலி குணமாகலை. மறுநாள் என்ன பண்றாங்க, தம்பி தலைவலி குணமாகலை, இந்த தர்கா கூட்டு போ, அங்க தண்ணி மதிச்சு தராங்களாம், நான் குடிச்சேன்னா எனக்கு சரியா போயிடும் அப்படின்றாங்க. கூட்டு போக மாட்டான்னு தான் சொல்ற மாதிரி இருக்கும். உடனே அஜாத்துக்காரங்களை பார்த்தீங்களா, தாயை கவனிக்க மாட்டான். தாயை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்க முடியும், புரியுதா சொல்றது? அண்ணன் தம்பி இருக்காங்க, நம்ம நபியுலி அடிப்படையில் திருமணம் வைக்கிறோம், வாங்கன்னு கூப்பிடுறோம், வர்றாங்க, நபியுலி அடிப்படையில் திருமணம் முடிச்சாச்சு. நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்றாங்க, பாத்தியா ஓதி கச்சேரி இதெல்லாம் வச்சு திருமணம் முடிக்கிறாங்க, வாழை மரம் பந்தக்காலு எல்லா அட்ராசிட்டியும் நடக்கிறது. வாங்கன்னு கூப்பிடுறாங்க, மாட்டேன்னு சொல்லுவோம். உன் கல்யாணத்துக்கு நான் வந்தேன், என் கல்யாணத்துக்கு நீ வர மாட்டியா என்று சட்டம் பேசுவது அந்த இடத்துல சரியா வருமா சொல்லுங்க? சில ஜமாத்துகள் என்ன செய்வாங்கன்னா, நாங்க சந்தன கூட்டம் நடத்துற நிப்பாட்டிடுறோம், நீங்க பயான் பண்ற நிப்பாட்டிடுங்க அப்படிம்பாங்க. பயான் பண்றது தப்பா? சரி. சந்தன கூடு சரியா? தப்பு. அப்ப லாஜிக் இல்லாஜிக்கான என்ன செய்யக்கூடாது, மோத விட்டு வேடிக்கை பார்ப்பது முரண்பாட்டில் தான் நம்மளை கொண்டு போய் விடும். அப்ப நம்ம தாயோ தகப்பனோ யாரோ இருந்தாலும் கூட, தாய் தகப்பனுக்கே அந்த நிலைமை. நீங்க மாமனார் மாமியார் கேட்குறீங்க, தாய் தகப்பனாவே இருந்தாலும், முஸ்லீம் தாயாவே இருந்தாலும், நான் முஸ்லீம் தாயா இருக்க வேண்டாம், ஒரு இஸ்லாமிய தாயாகவே இருந்தாலும் கூட மார்க்கத்தை மீறி செய்ய நம்மளை சொன்னா நம்ம அவங்களுக்கு சப்சைட் ஆக முடியாது, கீழ்ப்படிய முடியாது. ஆனா உலக விஷயத்துல ஏத்துக்கிறதா வேணும். என் தகப்பனார் வரதட்சணை வாங்குன்னு சொல்றாரு, நான் மாட்டேன்றேன். ஒரு கடை வைக்கிறேன், தகப்பனார் சொல்றாரு இந்த இடத்துல இந்த கடை வச்சா நல்லா இருக்குமான்னு அவருக்கு அனுபவத்தில் சொல்றாரு, சரின்னு ஏத்துக்க வேண்டியதுதான்.
அன்னைக்கு மாட்டேன்ட்ட இன்னைக்கு சரின்ற, அன்னைக்கு கூடாது அதனால மாட்டேன்ட்டேன், இன்னைக்கு நல்லது அதனால சரின்னு சொல்றேன். இதைத்தான் இஸ்லாம் எளிமையான விஷயம், இதை தெளிவாக சொல்லி இருக்கிறது. எனவே மாமனார் மாமியார் தாயார் யாராக இருந்தாலும் கூட மார்க்கத்தை விட்டு வெளியேற்றுவதோ மார்க்கத்திற்கு விரோதமாக நம்மை அவர்கள் உந்தி தள்ளுவதோ இது மாதிரி காரியங்களை செய்தால் அவர்களுக்கு நம்ம பணிவிடை செய்வதோ கட்டுப்படுவதோ அவர்கள் காரியத்தை எடுத்து செய்வதோ கண்டிப்பா செய்ய முடியாது. அறியாமல் செய்தால் திருத்தணும், அது வேற. அறிந்து கொண்டு செய்தால் அவர்களை பொறுப்பெடுத்து செய்வது கண்டிப்பா மார்க்கத்தில் செய்ய முடியாது. ஆனால் அவர்களை விட்டு நமக்கு எந்த தொல்லை தொந்தரவுகளும் இல்லை, நம்மை விட்டு அவர்களுக்கும் எந்த தொல்லை தொந்தரவுகளும் இல்லை. அவர்கள் சராசரி மனிதனாக நல்ல முறையில் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், அல் துக்குசித்து இலைஹிம், நீங்க அவங்களுக்கு நியாயமா நடந்துக்கணும். அவங்க முஸ்லீமா வரன்றனால ஓர வஞ்சனை செய்யறது, அவங்கள ஒரு கட்டம் கட்டுவது, கிரிட்டிசைஸ் பண்ணுவது, அவர்களுக்கு மனமறிந்து தவறு செய்வது, இது மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது. அவங்க நல்ல முறையில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பணிவிடை செய்யுங்க என்றுதான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இந்த 2 தகவலை எடுத்து வச்சு அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அதுக்கேற்றாற் போல் அவர்களை நடந்து கொள்ள சொல்வதுதான் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் சரியானது. இஸ்லாமிய உபதேசத்தை சரியாக எடுத்து கடைபிடிப்பது என்பது உங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்